தீர்ப்பதற்காக விவசாயிகளின் தோளோடு தோள் நின்றிருக்கிறது புதிய தலைமுறை. இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து நெல்லை பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் நாகராஜனும், மதுரையிலிருந்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனும் இணைந்திருக்கின்றனர். அவர்களோடு பேசலாம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தண்ணீரின்றி விவசாயம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் ஸ்ரீவைகுண்டத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நாகராஜன், தமிழகம் முழுவதுமே வடகிழக்கு பருவமழை பொய்த்திருக்கிற நிலையில நெல்லை, தூத்துக்குடி மாவட்டமும் வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல முக்கிய விவசாயம் சாகுபடி என்ன? ஒட்டுமொத்தமா நெல்லை மாவட்டத்துல எவ்வளவு பரப்பளவுல இந்த ஆண்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு? தமிழரசன், அந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை, தூத்துக்குடி ஏற்கனவே ஒருங்கிணைந்த மாவட்டமாக பார்க்கப்பட்டது. தற்பொழுதும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 11 அணைக்கட்டுகள் அதுதான் பிரதானமாக இருக்கிறது. இந்த நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இந்த சாகுபடி மட்டும், அதாவது பிசான சாகுபடி என்று சொல்லக்கூடிய இந்த சாகுபடி மட்டும், அதாவது வடகிழக்கு பருவமழை நம்பி செய்யக்கூடிய அந்த சாகுபடி மட்டும் சுமார் 54,000 ஹெக்டேர் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே அது விளையப்படும். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தால் அதாவது 46,000 ஏக்கர் விளைநிலங்கள் இந்த பிசான சாகுபடி மூலமாக நடைபெறும். ஆனால் இந்த முறை இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியுற்றுள்ளதாக இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கார் சாகுபடி என்பது கடந்த சில வருடங்களாகவே இங்கு செய்யப்படவில்லை. எனவே வருடத்திற்கு 3 சாகுபடி செய்த நிலையில் 2 சாகுபடியானது தற்பொழுது கடந்த சில வருடங்களாக 1 சாகுபடியானது. அந்த 1 சாகுபடியும் இந்த முறை விதைத்து பலனில்லாமல் போனது. ஏற்கனவே வங்கி கடன் அதிகமாக பெற்றுள்ள நாங்கள் மேலும் கடனாளி ஆகியுள்ளோம் என்று தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அவரிடமே கேட்கலாம். கருப்புசாமி இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி ஏக்கர் விவசாயம் பண்ணேன் சார். அந்த 2 ஏக்கர் விவசாயம் மூட வச்சு அதுக்கு தண்ணியே பாயலை, எந்த தண்ணியுமே பாயலை, இது வரைக்கும் பாயலை, மேல் மழையும் விழலை. அதனால் அந்த வாழை கருகி போச்சு. சிவசுப்பையா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன? எனக்கு நெல் பயிர் தான். நெல் பயிர்லேயும் விவசாயமே நாற்றே போட முடியல. இப்போ இந்த பகுதியில் உள்ள மழை இல்லாத காரணத்தினால இன்றைக்கி மேலக்கால் கீழக்கால், அதாவது இதுவரைக்கும் ஸ்ரீகுண்டம் அணை தான் கடைசி அணை. இந்த கடைசி அணையில் வடகால் அதில் 40 வருஷம் 45 வருஷம் ஆச்சு. இந்த வடகால் 2 போகம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கும், பிசானமும் காரும். ஆனால் இப்போ இந்த தடவை 45 வருஷ காலமாக அந்த வடகாலும் விளையலை. ஸ்ரீகுண்டம் கஸ்பாவில் தூர்வாரப்படாமல் இன்னைக்கு குளத்தில் 1 மாதம் கூட தண்ணி நிற்க மாட்டேருக்கு. அந்த அளவுக்கு விவசாயிகள் இன்றைக்கி ஸ்ரீகுண்டம் பகுதி முழுசும் வாழையும் நெல் பயிரும் தான் பயிரிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்ரீகுண்டம் ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்திருக்காங்க. விவசாயிகள் தான் அவ்வளோ பேரும். இன்றைக்கி வங்கி கடன், அதுக்கப்புறம் வெளியில் கந்து வட்டிக்கு வாங்கி கூட விவசாயம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய மட்டும் 96 பேர் இன்றைக்கி விவசாயிகள் தற்கொலையாகவும் நெஞ்சுவலி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்று மட்டும் 10 பேர் இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி விவசாயிகள் வயலில் காலை வச்சா தான் இன்றைக்கி பட்டணத்தில் இருக்கும் சோத்தில் கை வைக்க முடியும். அந்த அளவுக்கு விவசாயிகள் மிக ரொம்ப கிளத்தள்ளப்பட்டு. நீங்கள் நீங்கள் என்னென்ன விளைச்சல் பண்ணியிருக்கீங்க? நான் 3 ஏக்கர் வாழை, 2 ஏக்கர் நஞ்சு பண்ணுறேன். இது தான் இப்போ 2 வருஷமாக விலை இல்லை. இந்த வருஷம் அறவே விலை இல்லை. 25 ரூபாய்க்கு ஒரு தாறு வியாபாரி கேட்கான். நாங்கள் 3 விஷயம் கடை வாங்கி பேங்க்லாம் கடை வாங்கியிருக்கோம். வச்ச ஜாமான் திருப்பம் இல்லை, வட்டி கட்டம் இல்லை, வட்டி வாங்கி வட்டி கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப தமிழ் மணி இருக்கா, அவட்ட கேட்கலாம். எவ்வளோ குளங்கள் இருக்குது, எவ்வளோ குளங்கள் இங்கே நீர் இல்லாமல் இருக்குது? இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 53 குளங்கள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 53 குளங்கள் இருக்குது. இந்த 53 குளத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட இன்றைக்கி கிடையாது. நான் 1975க்கு பிறகு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை சுத்தமாக தோற்று போச்சு. அதனால் குடிநீருக்கு 2 மாதம் கழிச்சா குடிக்க கூட இந்த பகுதியில் தண்ணீர் கிடைக்காது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை வாழை, நெல் ஃபுல்லாக சுத்தமாக கருகி போச்சு. நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 15 ஏக்கர் நெல் வாழையை போட்டிருக்கேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் கருகி போச்சு. இன்னும் போர் போட்டால் கூட நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவு குறைஞ்சி போச்சு. தண்ணி இல்லாமல் நிலைமை இருக்கும். ஆனால் விவசாயி வாங்கின கடனை அடைக்க முடியாத நிலைமைக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் நாளை ஒரு 6-7 லட்ச ரூபா கடன் இருக்குது. எப்படி வரைக்க முடியும்? விவசாயிகளுடைய நிலைமை நினச்சி இன்றைக்கி மாரடைப்பும் தற்கொலையும் உருவாகுதுன்னா விவசாயி வாங்கின கடனை அடைக்க முடியாமல் இருக்கும். அரசு உடனடியாக விவசாயி வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி, அதுவும் அனைத்து வங்கியினுடைய கடனும் தள்ளுபடி பண்ணணும். அப்படியானால தான் விவசாயினுடைய தற்கொலையை காப்பாற்ற முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தினுடைய 2 மாவட்டமே வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதுவும் மட்டும் இல்லை, பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் பண்ணுற அத்தனை விவசாயிகளுக்கும் உடனடியாக அந்த பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். ஆனால் வறட்சி மாநிலமாக அறிவித்தா ஒட்டுமொத்தமாக தான் கிடைக்குமே தவிர வறட்சி மாநிலம் அறிக்கிற வரைக்கும் இந்த மாவட்டத்தில் எதுவும் கிடைக்காது. உடனடியாக வங்கி கடனை அரசு தள்ளுபடி பண்ணணும். தமிழரசன், பல விவசாயிகளையும் வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அந்த வங்கி கடன் என்பது பல்வேறு மக்களையும் மிரட்டி வருகிறது. எனவே அந்த விவசாயிகளை மிரட்டும் அந்த வங்கி கடனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழரசன்.
நாகராஜ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததா மதுரையில இருக்கிற நம்ம செய்தியாளர் ஹரி கிட்ட பேசலாம். ஹரி, காலையில இருந்து தமிழகத்துல உள்ள மாவட்டங்கள்ல வறட்சியால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு வரோம். மதுரையில கூட மேலூர் பகுதியில குறிப்பா கரும்பு விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கதா புதிய தலைமுறையில செய்தி தொகுப்பு ஒளிபரப்பப்பட்டுச்சு. இந்நிலையில மதுரை மாவட்டத்துல மொத்தமா என்ன மாதிரியான பாதிப்புகள் விவசாயத்துல ஏற்பட்டிருக்கு? நிச்சயமா பாத்தீங்கன்னா சிவரஞ்சனி, மதுரை மாவட்டத்தில் பிரதான விவசாய தொழில் என்பது நெல் தான். இங்க நெல் தான் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. அதாவது மதுரை மாவட்டத்தில் 1,28,800 ஏக்கர் விவசாயம் பண்ணப்படுகிறது, நிலங்கள்ல விவசாயம் பண்ணப்படுகிறது. இதுல பிரதானமாக 60,000க்கு மேற்பட்ட ஹெக்டேர்கள் விவசாயம் நெல் தான் பயிரிடப்படுகிறது. பிற பயிர்கள் பயிரிடப்படுகிறது. இந்த சூழல்ல தான் தற்போது முழுக்க முழுக்க முல்லைப்பெரியார் மற்றும் வைகை அணையிலிருந்து பெறப்படுகிற நீர் மூலமா தான் விவசாயம் பண்ண போறாங்க. இந்த மழையும் பொய்த்து போயிருக்கிறது. அணைகள்ல இருந்து தண்ணீர் வராத காரணத்தினால விவசாய நிலங்கள் 90% கிடப்புல தரிசாகவே போட்டுட்டாங்க. 10% விவசாயம் மழையை நம்பி பண்ணினவங்களும் தற்போது அதன் வாழ்வாதாரம் இழந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இப்ப நீங்க எவ்வளவு பயிர் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? நான் அந்த பகுதியில் நான் ஒரு 2.5 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன். அது நெல் நட்டது பூரா இந்த பார்த்தீங்கன்னா கருகி போய் ஒன்றும் உருப்படி இல்லாமல் ஒன்றுமே தேரலைன்னு வச்சுக்கோங்களேன். என்னே மாதிரி பல விவசாயிகள் இந்த பகுதியில் குறிப்பாக சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூர், திருவேடகம், தோடநேரி, சமயநல்லூர் இந்த பகுதி முழுவதுமே முழுமையாக விவசாயம் என்பது இன்றைக்கி பொய்த்து போயிருக்கு. ஒரு சிலர் கிணற்று பாசனத்தில் நட்டிருக்காங்க. அந்த கிணற்று பாசனத்தில் நட்டவங்களுடைய செலவு பண்ண தொகை கூட வராத ஒரு சூழல். இது நோய் தாக்கு பிடிச்சி அல்லது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் போகிற காலத்தில் எங்களுக்கு உரிய விலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. விவசாயம் செய்வதே எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியான நிலைமையாக மாறிக்கிட்டே இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆகவே அரசு உடனடியாக வறட்சின்னு அறிவிக்கணும். சும்மா சாக்கு போக்க விவசாயிகளை போராடுற நிலையை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம். எங்களுக்கு நீர்ப்பாசன திட்டங்கள். நீங்க எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டுறீங்க, எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு? நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 3 ஏக்கர் நெல் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் முற்றிலுமாக இல்லை. அதே மாதிரி பாசன வசதியும் இல்லை. அந்த வறட்சியால் கடுமையாக பாதிச்சிருச்சு. அநேகமாக விவசாயிகள் எப்படி வாழ போகிறோங்கிற ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அரசு உடனடியாக அதை கணக்கில் எடுத்து, ஆனால் விவசாயிகளுடைய அதிர்ச்சி சாவுகளும் தற்கொலைகளும் இப்போ 100க்கு எட்டி இருக்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக இந்த அரசு வறட்சி மாநிலமாகவே அறிவிக்கணும். அறிவித்து எல்லா விவசாயிகளுக்கும் அந்த உரிய நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி நிச்சயமாக நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இவர்களுடைய கோரிக்கையானது டெல்டா மட்டுமல்ல, மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி வறட்சிகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இதை வறட்சி மாவட்டமா அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சிவரஞ்சனி.